பிப்ரவரி 21 சனிக்கிழமையில இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வந்திருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னாவே பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நம்ம செய்கிறோமோ அது ஒன்றுக்கு ரெண்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. சனி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைய தினத்தில் நம்ம இந்த வளர்பிறை பஞ்சமி வந்திருக்கிற இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. மாசி மாதம் அப்படின்னாவே மகிமை பெற்ற மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமியை தவற விட்டுடாதீங்க. இந்த பஞ்சமியில் இந்த இலை கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு பண வரவு பட்டையை கிளப்பும். அதனால் கடன் அப்படிங்கிற கஷ்டமே உங்களுக்கு இல்லாமல் போக செய்யக்கூடிய அளவுக்கு பண வருமானமானது பெருகும். இப்போ இந்த பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த நாள். பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நினச்சும் வாராகி தாயை நினச்சும், ஏன்னா இன்றைய தினம் பஞ்சமி திதி இல்லையா, அதனால் வாராகியும் மகாலட்சுமி தாயாரையும் நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. 21 பார்த்தீங்கன்னா மதியம் 2:12 வரையும் சதுர்த்தி திதி. அதற்கு பிறகுதான் பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. அடுத்த நாள் 22 காலையில் 12:17 வரையும் பஞ்சமி திதி. சரி, அப்போ 21 நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இல்லையா? இப்போ இந்த நாளில் ராவுகாலம் அப்படின்னா காலையிலேயே வந்துடுது 9 to 10:30 மணி வரையும். யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் வருது 1:30 to 3. குளிகை காலையிலேயே வந்துடுது 6 to 7:30. இந்த வாராகித்தாய் அப்படிங்கிறவங்க விஷ்ணுவோட வராக அவதாரத்தோட சக்தியாகவும் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் வணங்கப்படக்கூடிய ஒரு உக்கிரமான சக்தி வாய்ந்த தேவதை. வீட்டில் நீங்கள் வாராகித்தாய் படமோ சிலையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் நித்திய வழிபாடு அப்படிம்பாங்க. அதாவது தினம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வாராகி அம்மனுக்கு ஏதாவது நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க. சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை. இந்த நாட்களில் வாராகித்தாயை நீங்கள் வழிபட மறக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையிலையும் வாராகித்தாயை வழிபடுங்க. அடுத்து இந்த வாராகித்தாய்க்கு நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம் இதை பயன்படுத்துங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாராகித்தாய் சிலை இருக்குன்னா மஞ்சள் நிற ஆடையோ சிவப்பு நிற ஆடையோ பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள், உளுந்த வடை, பானகம் இதெல்லாம் வாராகித்தாய்க்கு நெய்வேத்தியமாக வைங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அதற்கு பிறகு செய்யுங்க. மாதவிடாய் தீட்டா இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்யலாம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக எதிரி தொல்லை நீங்கும், பணப்பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும், தடைகள் விலகி காரிய சித்தி உண்டாகும். இந்த பரிகாரத்தை நம்ம பஞ்சமி திதியில் செய்யணும். அதுவும் இரவு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்டில் ஓம் வாராகித்தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த இலை எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலை தான், கற்பூரவள்ளி இலை. இது தனவசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக ஒரு நறுமணம் வீசும். அந்த மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த மூலிகையை நீங்கள் பறித்தாலும் அந்த மூலிகையை சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது. சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையும் நம்ம பறித்து வச்சுக்கணும். இந்த பஞ்சமி திதி செய்ய போகிறீங்க அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் இந்த மூலிகையை பறித்து வச்சுக்குங்க. இந்த மூலிகையை பறிக்கும்போது நம்ம எப்போவுமே மூலிகையிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு, என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, சர்வதோஷம் நசி நசி அப்படின்னு தான் மூலிகையெல்லாம் நம்ம பறிக்கணும். தீட்டு காலத்தில் மூலிகையெல்லாம் தொடக்கூடாது.
இந்த மாதிரி மூலிகையை கண்டிப்பாக தொடவே தொடக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, இந்த இலையை பறித்து இப்படி நம்ம செஞ்சுட்டா உடனே நமக்கு வந்து கடன் சுமை போயிடுமா, வீட்டில் கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய செடிகள்கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேட்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம வந்து தொட்டு அதனிடம் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் பலிக்கும், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து சில தாவரங்கள் மூலமாக, அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சமியில் பல பஞ்சமி இருக்குது. கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, தனிஷ்டா பஞ்சமின்னு ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். மாதம் மாதம் 2 பஞ்சமி வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு. இந்த வளர்பிறை பஞ்சமியில் திருமண தடை இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, வீடு மனை வாங்குவதற்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம். பொதுவாக பஞ்சமி திதியில் நீங்கள் எந்த வேண்டுதல் எதுக்கு வச்சிங்கனாலுமே அது பலிக்கும். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம். பஞ்சமி அப்படின்னாவே 5 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. குபேரனுக்கும் பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற எண் வந்து மிகவும் உகந்தது. சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யாதீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்வது தான் சிறப்பு. நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நான் செய்ய முடியல, எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம், யமகண்டம் தவிர எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நமக்கு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும். சில பேர் வந்து பஞ்சமி திதி அதனால் 5 கற்பூரவள்ளி இலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லை, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும். ஆனால் 5 கிராம்பு அவசியம் வைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 பச்சை கற்பூரம், இதுவும் வந்து 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்குங்க. அடுத்தது இதனுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களில் அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டில் பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுகுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி 5 வெண்கடுகு இருந்தால் போதும். இப்போ என்ன செய்யணும், ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அதில் அந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுருங்க. அதன் மேலே 5 கிராம்பு, அது கூட 5 பச்சை கற்பூரம், இதனுடன் 5 அந்த வெண்கடுகு இதை வச்சுக்குங்க. இதை வச்சுட்டு இதன் மேலே 2 சூடத்தை வச்சுக்குங்க. பச்சை கற்பூரம் ஒரு சில வீடுகளில் ரொம்ப கொஞ்சமாக சின்னதாக இருந்தது அப்படின்னா அதனுடன் சூடத்தை சேர்த்துக்கலாம். இதை வந்து பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தீபத்தை ஏற்றி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு காட்டுங்க. எங்கள் வீட்டில் வாராகி அம்மன் இல்லை, வாராகி அம்மன் சிலை இல்லை அப்படின்னாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை காட்டுங்க. காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிங்க. இப்போ இதை வந்து வீட்டோட நடு ஹாலில் கொண்டு வந்து வைங்க. வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உட்காந்து அதை சுற்றி அந்த தீபத்தை பார்க்கலாம். பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கிங்க. இதில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை. இந்த வாசமானது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். எல்லாருமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது சாம்பல் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த சாம்பலை வந்து கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செடி அடியில் போடலாம், இல்லை எங்கே கால்படாத இடம் இருக்கோ அங்கே போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.